எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்குங்களா, ஆச்சரியத்தில் இருக்குங்களா? ரெண்டுமேவா? சரி, அதிர்ச்சியில் இருக்குங்களா? அதிர்ச்சிக்கு தகுந்த மாதிரி கேட்டுட்டுங்க. ஆச்சரியத்தில் இருக்குங்களா? ஆச்சரியத்துக்கு தகுந்த மாதிரி கேட்டுட்டுங்க. ஓகே, என்னோட பேர் விஜயராமன். நான் வந்து ஆஸ்திரேலியா டாக்டர். ஆக்சுவலாக நான் 20 வருஷமாக நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் ரொம்ப எப்படி சொல்லலாம், ஆனந்தமாக சொல்லலாம், கிட்டத்தட்ட சாக போகிற வேலுவாக காப்பாற்றிருக்கோம். சரிங்களா? ஆனால் நிறைய கம்பெனிஸ் எங்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, சார் சப்ளிமெண்ட் கொடுங்கன்னுபாங்க. ஒரு கம்பெனியோட சப்ளிமெண்ட் நான் இதுவரை சஜஸ்ட் பண்ணவே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் சஜஸ்ட் பண்ண சப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட். என்ன பர்பஸ் சொல்லிடுறேன். 20 வருஷம் ஆயிரக்கணக்கான கையை பிடிச்சி பல்ஸை பார்த்து அவங்களோட பாடி கண்டிஷன் என்ன, இன்னர் பார்ட் என்னன்னு சொல்லக்கூடிய விஷயத்த ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல டேஸ்ட் பண்ண செகண்ட்ஸ்ல அவங்களோட உடம்புல என்ன பிரச்சனை இந்த போர் வரப்பி சொல்ல முடியும்னா நான் செஞ்சு சரியா கரெக்டா. அதாவது டேஸ்ட் பண்ணும்போதே வேற ஒண்ணுமே இல்லை. டேஸ்ட் பண்ணும்போது சார் உங்களுக்கு இந்த ப்ராப்ளமா இருக்குன்னு சொன்னோன்னே அவங்க சாப்பிட்டாங்க. சார் என்ன சார் பண்ணீங்க? அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்ல ஒரு மந்திரத்தை மேஜிக் நம்ம ஃபவுண்டர்ஸ் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது என்னுடைய நண்பன். கிட்டத்தட்ட 33 வருஷமா நாங்கள் நிறைய நண்பர்கள். ஸோ இந்த ஃபீல்ட்லேயே ட்ராவல் பண்ணியிருக்கோம் மிஸ்டர் ரம்ஜான் சார். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதுபோக எனக்கு இந்த ஃபீல்டில் ரொம்ப பிடிச்ச நபர்னா மிஸ்டர் மதராஜன் சார். எனக்கு ப்ரீவியஸாக ஒரு 2 இயர்ஸாக அவருக்கு தெரியும். ஒரு பெரிய பர்சன். ஸோ அவருக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கம்பெனியோட ஃபவுண்டர் ப்ரீவியஸ் கம்பெனிலே தெரியும். கம்பெனியோட ஃபவுண்டர் நேமை கேட்ட உடனே இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணேன். வேறு ஒன்றும் இல்லை. கம்பெனியோட ஃபவுண்டர் நேம் கேட்ட உடனே இந்த பிஸ்னஸ் வேறு லெவலில் போகும்னு நினச்சி தான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக வெரி ஷார்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு. எங்களோட என்டையர் ஜென்ரேஷனில் கிட்டத்தட்ட எத்தனை தலைமுறை கடந்து போயிருக்கும், 1000 தலைமுறை கடந்து போயிருக்கும். ஃப்ளைட்டை பார்த்ததே கிடையாது. அதாவது ஃப்ளைட்டில் போகணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அப்படி இப்போவும் மேலே பார்த்துட்டே இருக்கும். ஆனால் அதே ஃப்ளைட்டில் தாய்லாந்துக்கு ஒரு 5 நாள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த விக்டர்ஸ் கிடைச்சிது. ஸோ அதுக்காக விக்டர்ஸ் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே ஃபாரினுக்கு போகும்போது இந்த ஃபீலிங் எனக்கு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, வெறுமனே ஏர்போர்ட்டு கூட நான் போனது கிடையாது. ஏர்போர்ட் பார்க்கும்போது வேடிக்கை கூட பார்த்தது கிடையாது. ஸோ அது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். அங்கேயும் ஒரு 7 ஸ்டார் ப்ராப்பர்ட்டியில் பீச் ஓரத்தில் கரெக்டாக ஒவ்வொரு ரூமுமே பீச்சை பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம கம்பெனி பார்த்து செஞ்சிருந்த விஷயம் ரொம்ப அட்மையரான விஷயம். அது மட்டும் கிடையாது, இது எந்த கம்பெனி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சும்மா பேருக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போடுவாங்க, அதுக்கு அந்த மாதிரி இருக்குங்க. அப்படி இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக பீச்சை பார்த்து என்ஜாய் பண்ணணும். டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் லிஃப்ட்டில் ஏறினா 16ஆவது மாடியில் தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஏறின செகண்டுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கும் போது 16ஆவது மாடி வந்துடும். அவ்வளோ ஸ்பீடு லிஃப்ட்டில் எல்லாமே இருக்கும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி கார் ரொம்ப பிடிக்கும். மிஸ்டர் ஹரி சொன்ன மாதிரி டாட்டா சஃபாரி தான் எங்களுக்கு ப்ரீவியஸாக நாங்கள் எல்லாருமே ஒரு ட்ரீம் காரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர். அதுக்கப்புறம் எனக்கு நம்மளோட கிளப்பில் ஒரு கார் கிடச்சிது. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு வெல் பேக்டு ஒரு ஹையர் எண்ட் கார் பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அல்கான், ராஜமணி, நான் எல்லாருமே அந்த சென்டர் ஷோரூம் போனோம். அந்த காரை ஃபீல் பண்ணும்போது அது வேறு விதமாக இருந்துச்சு. அதாவது உலகத்தோட எல்லா வகையான அட்வான்ஸ் டெக்னாலஜியும் அந்த காரில் கொடுத்து நமக்கு அதை ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஓப்பன சொல்லி சின்ன குழந்தைய ஓட்ட சொன்னாங்க கூட ஓட்டிடும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த காரோட அட்மாஸ்பியர் பிடிச்சதுனால வர செப்டம்பர் 15ஆம் தேதி என்னோட வெட்டிங் டே. ஸோ செப்டம்பர் 15 பார்த்தீங்கன்னா அந்த காரை புக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 1 மந்த்தில் அந்த கார் டெலிவரி இருக்குது. ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பர்ட் முடிச்சு அடுத்து நம்ம எக்ஸ்பர்ட் கார்டினலுக்குள்ளே நம்ம கேப்டன் முடிச்சு தான் வருது.